ஓம் மகித்ஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவுல கடகராசியில் பிறந்த நண்பர்களே, என் கிரகம் நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், என் கிரகம் நான் இந்த வேலையில மாட்டிக்கிட்டே சிக்கிக்கிட்டேன், இப்படி எதுக்கு எடுத்தாலும் கிரகத்தினுடைய பேர்ச்சியாலத்தான் என்னுடைய தலைவிதி இப்படி இருக்குது அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய ராசியில் சிக்கப்போகும் ஒரு மிக முக்கியமான சுப கிரகம், அதுவும் இந்த 2025 முடியும் போது இந்த அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் 3 மாதத்துக்குள்ளாக அந்த கிரகம் செய்யக்கூடிய வக்ரம் அதிசார பயிற்சி மூலமாக உங்களுக்கு மாபெரும் நல்லது நடைபெறப்போகுது. இந்த குருவனுடைய அதிசார பயிற்சியை தாங்க நான் சொல்றேன். மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய கடக ராசிக்கு நுழைந்த அந்த குரு பகவான் மூலமாக மாபெரும் நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். மிக முக்கியமா கடகராசிக்காரங்களுக்கு தொழிலும் பதவியும் வேலையும் நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? சோ அதுக்கு மிக முக்கிய காரணம் கடகத்திற்கு 9ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு பகவான். அவரே உங்க ராசியில் உச்சம் அடைகிறாரு. அப்போ அதிகாரத்துல பதவியில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய வயதானவர்கள், உங்களோட பணக்காரர்கள் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து, உங்களுடைய நட்பை எதிர்பார்த்து உங்ககிட்ட மாட்ட போறாங்க. ஸோ அதை சிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். அவங்களுடைய நட்பு உதவி உங்களுடைய உதவி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவருடைய தொடர்பு பழக்க வழக்கம் கிடைக்கும். அதனால பதவி வாய்ப்பும் சினிமா போன்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. தொழில் ரீதியான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆறுக்குரியவன் கடகத்திற்கு 6ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அப்போ வேலை கண்டிப்பா நிரந்தரமான முறையில் இருக்கு. எதிர்பார்த்த இடத்துல பணம் கடனாக கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் சூரியன் நீசமடையக்கூடிய ஐப்பசி மாசமும் இதுக்குள்ளே தான் வருது. சூரிய பகவான் உங்களை கடகத்திற்கு 2க்குரியவர் கடகத்திற்கு 4ஆம் வீட்டில் போய் நீசமடைகிறார். ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் 2க்குரிய நாளில் நீசமடைறதுனா வீடு கட்டுறது, வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது போன்ற விதத்தில் உங்களுடைய காசு பணத்தை கொஞ்சம் செலவழிப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக செவ்வாய் ஆட்சியில் இருக்காரு. அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறாரு. கண்டிப்பா காதல், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு கண்டிப்பா நடைபெறும். எதிர்பார்த்த காரியத்துல ஜெயம் நிச்சயம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு கிரகம் வக்ர நிவர்த்தி அடையுது. அது மிக முக்கியமான விதிக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. அது உங்களுக்கு வேலையும் தொழிலையும் நிரந்தரமாக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, ப்ரொமோஷன், முக்கியமான தொண்டு நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையை மாத்திக்கங்க. கடகராசிக்காரங்க கடலோரம் விட்டுக்கூடிய முருகனுடைய வழிபாடு தவறாம பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.